பெரிய பிஸ்னஸ். எப்படி வந்து ஒவ்வொரு ஆன்மீக தலமும் வந்து பிஸ்னஸ் பண்ணுதோ, இதுவும் வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். இன்றைக்கி அஜ்மீரில் எடுத்துக்கங்க, இன்றைக்கி வந்து நாகூரில் எடுத்துக்கங்க. அந்த கந்தூரின்னா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அது. கந்தூரி மட்டுமா, அவங்க ரோட்டில் கடைங்க போடுறாங்க. அந்த ஏரியாவில் வந்து அந்த அந்த தர்காவுக்குன்ட்டு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கடைகள், ஸ்வீட் கடை எத்தனை இருக்குது, வெள்ளியில் அந்த கை கால் எல்லாம் செஞ்சு விற்கிறவங்க கடை எத்தனை கிடக்குது, அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த ஊருடைய அந்த அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பகுதி அது. அந்த அந்த ஒரு எப்படி வந்து ஒரு ஒலிம்பிக் கிராமம் மாதிரி, தர்கா கிராமம் மாதிரி அந்தந்த இடத்துல இருக்காங்க. அதோடைய பிஸ்னஸ் ஹப்பு எல்லாமே அது ரிலேட்டடாகவே தான் இருக்குது. அப்போ டூரிசமே அதை வச்சு தான் டெவலப்பும் ஆகுது. பக்கத்தில் அந்த ஹோட்டல்ஸ் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் பல லட்சம் ரூபா பல கோடி ரூபா டர்ன் ஓவர் பிஸ்னஸ் அது. புரியுதுங்களா? எவ்ரி சாட்டர்டே சண்டே களை கட்டும். அது நம்மால் பாருங்கள் செம்மையாக செலக்ட் பண்ணியிருக்கான். எப்படியும் வெள்ளிக்கிழமை செலக்ட் பண்ணிட்டான். வெள்ளிக்கிழமை பறக்கிறதுனால அப்போனா வந்தானா சனிக்கிழமை ஒரு நாள் தான் நடுவில் ஒரு லீவ் போட்டு 3 நாள் இருந்துட்டு தான் போவோம். புரியுதா? இந்த பேட்டர்ன் இன்றைக்கி தான் சினிமாக்காரங்களுக்கு லேட்டாக புரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் ஞாயிற்றுக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ தான் என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை காமன் மேன் படத்துக்கு வந்துடுவான். ரசிகன் வந்து எப்படி இருந்தாலும் படத்துக்கு வந்தே ஆவான். அவனை வெள்ளிக்கிழமையை தூக்கி போடு. அதனால் இப்போ எல்லா படமும் எப்போ ரிலீஸ் ஆகுது, வெள்ளிக்கிழமை தான். இது இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் வருஷத்தில் தான், இது கொஞ்சம் வருஷமாக தான் இப்படி நடந்துட்டுருக்கு. வெள்ளிக்கிழமை பர்க்கத்து இருக்குன்ட்டு இவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பர்க்கத்து. இவங்க நம்மால் முன்னாடியே எல்லா தர்காவுக்கு போகும் பாருங்க, வெள்ளிக்கிழமை ஜெகஜோதியார். வெள்ளிக்கிழமை தர்கா வந்து அலங்கரிக்கப்பட்டு அந்த சந்தெல்லாம் இது பண்ணி ஒரே கூட்டமாக இருக்கும். இது ஒரு பிஸ்னஸ். வீக்கெண்டு என்டர்டெயின்மெண்ட்டு. நேராக போகிறாங்க, அங்கே ரூம் போடுறாங்க, தங்குறாங்க, திங்கிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, வந்துடுறாங்க. கேட்டால் பக்தி வேஷம். போயிட்டு வந்ததுக்கு இப்போ தண்டமாக கடையை மூடிட்டு 3 நாள் சுற்றிட்டு வந்தான். திட்ட முடியாது. ஏன் தர்காவுக்கு போயிட்டு வந்தான். தபுருக்கு வேறு கொடுப்பான். வந்து இந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னு. அது வேறு நடக்கும். இப்போ இது எல்லாமே பயம் பிஸ்னஸ். எங்கள் வீடுகளில் எங்கள் உறவினர்கள்லாம் பேசுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று வந்துடும், ஏதோ ஒரு தலைவலி வந்துடும், அல்லது ஏதோ ஒரு நோய் வந்துடும், போகாது. 3 நாளாக காய்ச்சல் போக மாட்டேங்குது, என்னவா இருக்கும், ஒரு ஊசி போட்டாலே போயிடுமே. அப்போ தான் வருவாருங்க, நீ போன தடவை நாகூர் போன வருஷம் போனீங்க, அது கந்தூரிக்கு போகலை. அதுதான் பிரச்சனை. இது இல்லை பிரச்சனை. வயிற்றில் கட்டி ஏன் வந்துச்சு தெரியுமா? இதுதான். நான் அதனால தான் எப்பயுமே வருஷம் போய்ட்டுருக்கேன். அவன் சொல்லிவிட்டு அடுத்த நாளே போட்டுன்னு கூட போயிடுவான். என்ன இது மாதிரி வசுவாசம் ஏற்படுத்துவாங்க. இது பெண்கள் மத்தியில் ஜாஸ்தி. இந்த சைத்தான், இந்த எதாவது சொல்லல, இந்த பெண் சைத்தான் போய் ஆண் சைத்தான்கிட்ட போய் சொல்லும், நீ போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, ஏங்க கூட்டிகிட்டு போங்க, ஏங்க கூட்டிகிட்டு போங்க. இதுக்கு சுற்றி பார்க்கணும். இவங்களுக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட். விட்டால் இவர் எந்த டூருக்கு விட்டால் செருப்பு கழட்டி அடிப்பார். ஏண்டி நான் இவ்வளோ ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறேன், உனக்கு டூர் கேட்குதா? டூரு இல்லைங்க, நம்ம தர்காவுக்கு போகலாங்க. தான் ரைட், ஓகே. இது பக்தி கூப்பிடுது. சவுதி கூப்பிட்டு போக முடியாது, அவ்வளோ தூரம், ரொம்ப தூரமாக இருக்குது. பக்கத்தில் இருந்துச்சுன்னா கூட ஹரமுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு. இப்போ இவங்களுக்கு வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஒரு தேவை. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, பேய் வந்த மாதிரி ஆடுவாங்க, அது நடிப்பாங்க. ஜின்னு வந்துருச்சும்பாங்க. என்னென்னா டிசைன்லாம் காட்ட முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இது எல்லா ட்ராமாவும் நான் பார்த்தாச்சு. அது இப்போ கண் திறந்ததுலேருந்து நான் அதை சொன்னல, நம்ம வந்து மூட நம்பிக்கையில் எதெல்லாம் இருக்கோ, ஷியாக்களுடைய மூட நம்பிக்கை என்ன இருக்குது, சுன்னிக்களுடைய மூட நம்பிக்கை, எல்லாத்துலேயுமே அல்லாஹ் வந்து என்னை வந்து பூத்தி கொண்டு வந்தான். அதனால் வந்து இதெல்லாம் என்ன நடக்குது, அங்கெல்லாம் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். புரியுதா? இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை, இந்த சூனியம் வச்சுட்டாங்க, வீட்டில் அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க, மருந்து கொடுத்துட்டாங்க, மாமியார் மயக்கிட்டான், மருமகன் மயக்கிட்டான், வந்த ஃபேமிலியை உடச்சி விட்றது. அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுவான், அவன் ரெகுலர் கஸ்டமராக மாறணும். எப்போ மாறுவான்? உன் மருமக உன் பையனை உன் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க ஆத்தா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு மருந்து வச்சுட்டா. அதனால தான் உன் பையன் வந்து உன் பேச்சு கேட்கறது இல்லைங்க. ஏற்கனவே எல்லா அம்மாக்களும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பசங்க மேலே சொல்கிற ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? நீ மாறிட்டே, நீ வந்து என் பேச்சு கேட்கறதில்ல, உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுற. இது ஆல்ரெடி இவங்க மைண்ட் செட்டு. இதை தர்காவில் இருக்கிற ஒருத்தன் ரீகன்ஃபார்ம் பண்ண என்ன நடக்கும்?
அதுவும் உன் பையன் நல்லவன் தான், ஆனால் உன் மருமக இருக்காளே அவ வச்சிட்டா, வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டா, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணும், 15 வாரம் இங்கே வந்து நீ தொடர்ச்சியாக காணிக்க செலுத்தணும். அப்போ தான் உன் பையன் உன் பேச்ச கேட்பேன். இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. அங்கே பிஸ்னஸ் அது. அதனால தான் அல்லாமா இக்பால் என்ன சொல்கிறார், கபரோங்கி திஜாரத்துங்கிறார். அது வந்து பக்தி கிடையாது. இவரும் என்ன சொல்கிறாரு இப்ராஹிம் நபி, அது பிஸ்னஸ்ஸு அல்லது ஒரு 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 பயப்படுறதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோபியா. இது ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஃபோபியா. அது மாதிரி வச்சு தான் இது பண்ணுவாங்க. இவனே ஏற்கனவே கலக்கத்தில் இருப்பான். நல்ல யோசனை சொல்கிறதுக்கு இங்கே யார்கிட்ட இஸ்லாம் இருக்குது? சொந்தக்காரங்களில் தேடினீங்கன்னா ரொம்ப அத்தி புத்தா மாதிரி ஒரே ஒருத்தர் யாராவது இருக்கையிலேயே தக்குவாதாரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வாங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க. யார்? அவர் தப்லீக் போயிருப்பார், அவ்வளோதான். அவர் நாலேஜ் அவ்வளோதான். குரானில் அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? அவருக்கு ஒன்றும் பெருசாக நாலேஜ் இருக்காது. அவரும் சொல்லுவார், இல்லைம்மா போயிட்டு வந்துடலாமா, வாமா, இந்த பெரியார் அதை பண்ணார், அந்த பெரியார் இது பண்ணாருங்க, இவர் ரொம்ப பெரியாராக இருக்கிறாரு, நம்ம இருந்துட்டு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி.